ஜோதிட மாமணி சரவணா அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக சனிபெயர்ச்சி பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ரிஷப ராசியை பார்ப்பது அது கலசரஸ்தானத்தை பார்ப்பதாகும். எனவே குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத குடும்பத்தில் குழந்தைகள் துள்ளி குதித்து விளையாடும் என்ற அளவுக்கு குழந்தைகள் பிறக்கும். சுபகாரியங்கள் தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கும். அடுத்து சனி மீன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். அப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இருந்து வந்த தடை விலகிவிடும். வீடு வாங்கணும் வாங்கு எண்ணம் உங்களுக்கு வரும். இந்த சனி பயிற்சி பல நன்மைகளையும் யோகங்களையும் தரப்போகிறது என்பதை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியே. பணவரவு அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சம்பவங்கள் நடந்தேறும். பொருளாதாரம் மேன்மை அடையும். அதாவது உடன் இருந்த நண்பர்களால் சிலரால் சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டி வரும். அடுத்து சனி மீன ராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக ராசிக்கு தனுசு ராசியை 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவுவார்கள். வீடு வாகனம் வாங்க யோகம் உங்களுக்கு உண்டு. இந்த சனி பயிற்சி பல நன்மைகளையும் யோகங்களையும் தரப்போகிறார். பணவரவு அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமான சம்பவங்கள் நடைபெறும். பொருளாதார மேன்மை அடையும். உடன் இருந்த நண்பர்களால் சிலரால் சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டி வரும். கவனம். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கண்டிப்பாக வரும். பணவரவு அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களின் ஆசிகளை பெற வழி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவருக்கு கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த திருமணம் உங்களுக்கு கைகூடி வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை இல்லாத குடும்பத்தில் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு உண்டு. கடந்த காலங்களில் சுகஸ்தானத்தில் இருந்த சனியால் ஆரோக்கிய குறைவு, உடல்நல தொந்தரவுகளை சந்தித்து இருப்பீர்கள். இப்பொழுது கடவுள் அருளால் உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கி நன்மையே உண்டாகும். சனி ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி வேலை பளு குறைந்து காணப்படும். மேலும் பதவி உயர்வு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தரும். ஊதிய உயர்வு இரண்டும் தக்க நேரத்தில் கிடைக்கும். இதுவரை வேலை கிடைக்காமல் அவதிப்பட்ட வந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க நல்ல வாய்ப்பு அமையும். செய்தொழில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள ஏதுவாகும். மேலும் செய்தொழில் மேன்மை நிலை உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறக்கும். பொதுவாக பார்க்கும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொள்ளும் வாய்ப்பு இத்தருணத்தில் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டு வந்தால் இடர்பட்ட அந்த நமக்கு தடங்கள் உங்களுக்கு நீங்கி நன்றாக உங்களுக்கு ஒரு அமைப்பு ஏற்படும். ஆகையால் மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் ஒரு பொதுவான பலன்களே. எனவே அவரவர் பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றங்கள் மாறுபடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, தாங்கள் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் அனைத்து பதிவுகளும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.